வெல்கம் டு பேக் காய்ஸ். எதுக்கு இந்த வீடியோனா, சென்னை லைஃப் பற்றி ஒரு வீடியோ போகணுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் போடுறேன். நான் சென்னை வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. 3 வருஷமாக இங்கே என்னடா பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்க வருவீங்க. 3 வருஷமாக இங்கே ஒரு ஆஸ்பிரண்ட் வாழ்க்கையை வந்துட்டுருக்கேன். ஏதோ பிறந்தோம் இருந்தோம் செத்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சிவில் சர்வீஸ் படிக்க இங்கே வந்தேன். அந்த பாவத்துக்கு ஒன்றும் செட் ஆகலை. படிக்கிறேன், கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுது, திரும்பி உட்காந்து படிக்கிறேன், திரும்பி டிப்ரெஷன் ஆகுது. இடையில வேலைக்கும் போனேன், வேலையும் செட் ஆகலை, திரும்பி நின்று இப்போ படிக்கிறேன். என்ன இப்போ இதில் வேறு புது கொடுமைன்னு அந்த பேச்சுலருக்கு எப்போ எது வரக்கூடாதோ அது திரும்ப திரும்ப எனக்கு தாங்க வருது. இதுக்கு முன்னாடி ஒரு பிஜியில் இருந்தேன், பிஜியும் எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் ரூம் மாறினேன். ரூம் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, திடீர்னு இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது, அதனால் இங்கே வெக்கேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் அவசர அவசரமாக எல்லாமே பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே நான் வீடு எங்கே தேடி எங்கே போகிறதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பார்ப்போம். இதுதாங்க எங்கள் ரூமு. இங்கே தான் என்னோடய திங்ஸ் எல்லாம் வச்சுக்குவேன், வேஸ்ட்டு ட்ரெஸ்லாம் போட்டுக்குவேன். எதில் நின்றுருக்கேன் நினைக்காதீங்க, இதுதான் என் பெட்டு, இதில் தான் படுத்துருப்பேன். இது என் டேபிள், இது எங்கள் சார் எனக்கு கிஃப்ட் பண்ணது, இதில் தான் உட்காந்து படிப்பேன். லேப்டாப் இருக்குது, வாட்டர் பாட்டில். இது வந்து என் பர்த்டேக்கு வந்து என் ஃப்ரெண்டு டோரா எனக்கு கிஃப்ட் பண்ணது. அது எப்பயுமே பக்கத்துலேயே இருக்கணும்னு அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இங்கே பக்கத்துலேயே வச்சுருப்பேன். திடீர்னு இப்போ இங்கே 1 வருஷமாக 1.5 வருஷமாக இருந்துட்டு திடீர்னு இந்த வீடு காலி பண்ணிட்டு போகும்போது ஒரே கஷ்டமாக போகுது. என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. வேறு வீடும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு பேச்சுலர் லைஃப் சென்னையில் வாழ்கிறவங்களுக்கு எல்லோரும் நினைப்பாங்க, ஊரில் இருக்கவங்க சென்னையில் இருக்கான், அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு. ஆனால் அதுமாரி ஒன்றும் இல்லைங்க. இங்கே வந்து பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தாங்க தெரியும். வாழ்க்கை வாழ்கிறது எதுக்கு வாழ்கிறதுன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி தான் ஓடுது. பார்ப்போம், என்ன வீடு வேறு எதுவும் கிடைக்குதான்னு பார்ப்போம். வேறு வழி இல்லை, வீடு தேடி தான் ஆகணும். ஃபுட்டு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, 1008 பிரச்சனை வந்து இருந்து இங்கே உட்காந்து படிக்கிறோம். ஆனால் படிப்பு ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியல. கான்சன்ட்ரேஷன் அப்பப்போ மிஸ் ஆகுது. பொதுவாக பசங்களுக்கு தானே வீக்னஸ்ஸு, கான்சன்ட்ரேஷன் அப்பப்போ மிஸ் ஆகுறது. பார்ப்போம். இப்போ தான் எல்லா திங்ஸும் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இனி வந்து என் யூடியூப் சேனலில் வந்து ஒரு சின்ன சின்ன விளாக் போடலான்னு இருக்கேன். பார்ப்போம். இதுமாதிரி இதுக்கு யாரை கட்டணுங்க? ரூம் மேலே இருக்குது திங்ஸ், இதெல்லாம் யாரை கட்டணும்? எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுவும் இப்போ ஒரு மேலே எடுத்து வைக்கணும். பார்ப்போம். கூட யாராவது ஒரு ஆள் ஒத்தாசை இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது என்னோடய மேப்பு, இதை தான் படிப்பேன். கீழே வாழைப்பழம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பசிக்கும் போது அப்பப்போ சாப்பிடுவேன். பாப்பா, நான் ரூம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிட்டு இனி யூடியூப் சேனல் வந்து ஒரு சின்ன சின்ன விளாக் போடலான்னு இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.